ஆஹா. ஏய் என்னடா அது ட்ரெஸ்? இது வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் பட்டர்ஃப்ளை ட்ரெஸ். ஆம். என்னடா ட்ரெஸ் டேய்? அதாவது இந்த ட்ரெஸ் இந்த அம்மா எப்ப ட்ரெஸ் போட்டாலுமே கூட எப்பவுமே 10 பேர் தெரியணும். கூட 10 பேர் போயிட்டே இருந்தா தான் அந்த அம்மா கரெக்டான முறையில அந்த துணியெல்லாம் உடுத்திட்டு போ முடியும். அப்போ இப்போ வந்து கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற நேரங்கள், அதாவது சில நேரங்கள்ல ஒரு மாரி வெக்கையா அந்த மாரி இருக்கிற நேரங்கள்ல வந்து இந்த ட்ரெஸ்ஸ கொஞ்சம் நம்ம எப்படி கையில ஏத்தி கட்டுவோம். அதே மாதிரி இத தூக்கி கட்டிக்கிட்டோம்னா, கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதுக்காகவே 10 பேர் அந்த அம்மா வச்சிருக்கு. சுத்தி கயத்த கட்டி 4, 5 பேரு கயத்த புடிச்சுக்கிறங்க. அந்த அம்மா சொல்லும்போது டக்குனு தூக்கணும். அப்புறம் ஓவரா தூக்கிற கூடாது. ஒரு அளவுக்கு தூக்கணும். புரிஞ்சதா? அப்ப வந்து இது ஒரு விதமான ட்ரெஸ்ஸு. ஏன் அத கீழ தொங்க போட்டுக்கிட்டே போனா ஆகாதா? அது அனாவசியம். இந்தா கை தட்டுனவன தூக்கணும். கைய விட்டவன விட்டுறணும். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. தாமரை ட்ரெஸ். தாமரை பூ போலே உள்ள ஒரு ட்ரெஸ். இந்தா எப்படி? டேய் மகனே, இந்த கட்டைய கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுறேன். இது வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது வந்து காலையில் தாமரை எப்படி மலருமோ, மாலையில் எப்படி சுருங்குமோ அதே மாரி. ஏய் இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லா வாசிப்பீங்க. விடிஞ்ச உடனே இலை அப்படியே மறைஞ்சிரும். தூக்கிறேன் அப்படியே டைங்குன்னு. விட்ட உடனே அப்படியே விட்டுறேன். இது போக இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு பாருங்க. அதாவது ஒரு மாரி குளிர் காலங்கள்ல குளிர் அடிச்சுனாலும், டக்குன்னு நீங்க ரிமோட் அமுக்குனீங்கன்னா அப்படியே மறைச்சிருது. உடம்பையும் அப்படியே கவர் பண்ணிடுது. அப்ப குளிருக்கு இதமா இருக்கு அது மாரி. நோ கதையாகுது இது. இது வந்து ரிமோட் மூலமா வேலை செய்யுது. இதுக்கு 2, 3 ஆட்கள் கொண்ட வேலையாட்கள் இருக்காங்க. அமுக்குன்னு ஆஃப் பண்ண சொல்லும்போது ஆஃப் பண்ணணும். இந்த அம்மா எப்ப ட்ரெஸ் போட்டாலுமே 10 பேர் சுத்தணும். வாங்கடா சார், இவனை சும்மா இந்தா அடுத்தது பெட்டு ட்ரெஸ். இந்தா அப்படியே இறங்கி கீழ போட்டு தனியா போயிரலாம். எப்படி? அப்படி படுத்துக்கலாம். எப்படி? அதாவது பசங்க வந்து இந்த கைலியை கட்டிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே கலட்டி ரவுண்டா போட்டு போவாங்கல்ல. அதே மாதிரி சில நேரங்கள்ல இந்த அம்மா வெளியில போறாங்க. ஒரு நைட் நேரம் தங்க வேண்டியது வந்தது. இல்ல ஒரு இடத்துல வந்து அசதியா போகுது. டயர்ட் ஆயிரும். செத்த உட்காந்து போவோம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி சமயங்கள்ல அப்படியே கீழே உள்ளதை கலட்டி விட்டு அதுலயே படுத்துக்கலாம். தவறுங்க. என்ன அர்த்தம்? படுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு மறுபடியும் அத அப்படியே மாட்டிக்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. அதாவது நம்ம வீட்ல பெட்ல தூங்கும்போது, தூங்கி முடிச்சோனே எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டு போவோம்ல. சரி. அத அப்படியே சேஞ்சு. சுருட்டி வச்சுட்டு போகாம, சுருட்டி கட்டிக்கிட்டு போயிறது. தேவையில்லைன்னா விரிச்சு போட்டுக்கிறது. ஓ அப்படியா விஷயம்? ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு. இது உங்களுக்கு தேவைன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அது எங்கே ஆர்டர் பண்ணுங்கன்னு தெரியாது. ஆனா இருக்கு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்த அம்மா போட்டிருக்கு. ஆஹாஹா! இதுதாங்க காளான் ட்ரெஸ். மேலே கொடை போல இருக்கும். இது வேற ஒண்ணும் கிடையாது. இது முட்டை ட்ரெஸ். அச்சுச்சோ. முட்டைய உடைச்சா எப்படி 2ஆ இருக்கும். அந்த மாரி நடந்து போகும்போது உடைச்சு விட்டுக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கி ஒட்டி விட்டுக்கலாம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அதனால இந்த ட்ரெஸ் வேணும்னா நீங்க எங்க வாங்குறதுன்னு எனக்கும் தெரியாது. நீங்க இந்த அம்மாக்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. அது மாதிரி இதுக்கு ஒரு 7 பேர் வேணும். தேவையானப்ப மேல முட்டைய சேர்க்கிறதுக்கு, முட்டைய கலட்டி விடுறதுக்கு ஒரு 7 பேர் வேணும். அவங்க அந்த வேலைக்கு யார் போறதா இருந்தாலும் இந்த அம்மா கான்டாக்ட் பண்ணி போய்க்கிங்க. அப்பப்ப நீங்க இந்த பாவாடைய தூக்குறது, முட்டைய உடைக்கிறது இந்த வேலை பார்க்கணும். செருப்பு கழட்டி அடிச்சிருவேன் நான் சொல்றேன். வெறி கொண்டுருவேன் நான். அடுத்ததா நம்ம பார்க்க போற ட்ரெஸ் வந்து மாட்டு கொம்பு ட்ரெஸ். ஜல்லிக்கட்டு மாடு கொம்பு இருக்குல்ல அந்த ட்ரெஸ். எப்படி 2 கொம்பு இருக்கா? இது எப்படின்னா, இப்ப உள்ள இளைஞர்களை நம்ப முடியாது.
போற மாதிரி போறாங்க, பெண்கள் வரும்போது டக்குனு இடிச்சிட்டு போறாங்க. அதுக்கான சேஃப்டிக்காகத்தான் இந்த ட்ரெஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப இடிச்சானா குத்திரும், குத்தி தள்ளி விட்டுறான், போடா எங்கடா வந்து மோதுற அப்படின்னு. அதனால தன்னை காத்துக் கொள்வதற்காக தயாரிக்கப்பட்ட ட்ரெஸ் தான் இந்த ட்ரெஸ். என்னடா புத்தலாட்டம் அது? டேய், இந்த இது உங்களுக்கு வேணும்னா வாங்கி நீங்க போட்டுக்கங்க. யாரு வந்தாலும் முட்டி தள்ளிடுறேன், அதனால அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. என்ன எங்க எப்படி இது எவ்வளவு ஒருத்தர் யோசிக்கிறான், யோசிச்சுட்டு ட்ரெஸ் உருவாக்குறான். அவன் தான் எங்க இருக்கான்னு தெரியல. மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? அடுத்ததாக நீங்க பாக்குற பேர் வந்து தனக்காக கிடையாது, அடுத்தவங்களுக்காக. பேன் ட்ரெஸ் பேன் சுத்துதா, கிறு 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 சுத்துதா. ஏன்னா எல்லாரும் நம்ம வேர்க்கும் போது வெயில் நேரங்கள்ல ஃபேன் போட்டு தூங்குவான். சோ மத்தவங்க வெயில்ல வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த ட்ரெஸ். எப்பனே சொல்லவே இல்ல. என்னன்னு நீ யாராச்சும் நடந்து வெயில்ல போகும்போது ஒரு மாதிரி ஹீட்டா வேர்வை அடைஞ்சுன்னா, அப்போ அந்த அம்மா முன்னாடி வந்து நின்றீங்கன்னா கொஞ்ச நேரத்துல குழு குழுன்னு ஆயிரும். அதோட நீங்க ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டை விட்டு கிளம்பி போயிடலாம். அந்த செயற்படுங்க. டேய், நீ படுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். சோ வேர்வையை தடுக்கிறதுக்காக தான் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. இது முன்னாடி வச்சிருக்காங்க, மோட்டர் தான் இங்க வச்சிருக்காங்க, இதுல ஏதோ மோட்டர்ல தான் ஓடுது. இது கரண்ட் சார்ஜ் ஏத்தணும் போல அப்பப்ப. என்ன என்னடா டேய், நல்லா சுத்த விட்டுருக்காங்க. அதாவது இது ஒரு விதமான ட்ரெஸ்ஸுங்க. இது எப்படின்னா, நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டு போறோம் வெளியில, அதோட ஒரு சில நேரங்கள்ல அங்கேயே தங்குற மாதிரி வரும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி டக்குன்னு திடீர்னு போய் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்தே ஒரு பேக்குல ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு நல்லா இருக்காது. நம்ம ட்ரெஸ்லயே முன்னாடி ஒரு கம்பு வச்சு கோர்த்து இன்னொரு ட்ரெஸ் போட்டிருந்தோம்னா தேவையானப்ப அதை எடுத்து போட்டுக்கலாம், இதை தூக்கி கம்பியில கோர்த்து போட்டுக்கலாம். ஆங்கரு ரெடிமேட் ஆக்குது, வெக்கமே இல்லையா? கிடையவே கிடையாது. இந்த கம்பியை தூக்கி இதுல கோர்த்து போட்டுக்கலாம், இதை தூக்கி அதுல கோர்த்து போட்டுக்கலாம். சோ அந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த ட்ரெஸ். இது வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். तुम्हारी फेवरेट सिस्टर भी आई है। नॉट माय सिस्टर। तुम्हें बहुत சப்போஸ் வேற யாருக்கா தேவைன்னா கூட அதை ஆங்கர்ல இருந்து எடுத்து நீங்க போட்டு திருப்பி துவைச்சாலே காய போட்டுருது. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. இது அதோட வித்தியாசமானது. இப்போ இந்த எந்திரன் படத்துல வந்துல போனை வச்சு கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி. இப்ப அந்த காலங்கள்ல நம்ம போய் போன் இல்லாத காலங்கள்ல டெலிபோன்ல போய் 2 ரூபா போட்டு கொடுத்து போன் பண்றது, 1 ரூபாய் கையில போன் பண்றது, இது மாதிரி நேரங்கள் இந்த மாதிரி சமயங்கள்ல காலங்கள்ல முடிச்சு. உண்மை. இப்ப செல் இல்லாதவங்க, திடீர்னு ரீசார்ஜ் இல்லாதவங்க, நீங்க அந்த அம்மா வரும்பொழுது நேரம் போய் போன் அடிச்சு நீங்க பேச வேண்டிய இடத்துக்கு பேசிட்டு காசு கொடுக்குறா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஹாய் சொல்லி நீங்க போய்க்கலாம். சப்போஸ் பாட்டு கேட்கணும்னு தோணுதா, அந்த உள்ள இருக்கு பாருங்க ஐபேடு, அதுல போய் மாட்டி நீங்க பாட்டும் கேட்டுக்கலாம். பல விதமான யூஸ்ல இருந்தது. அதனால சார்ஜ் போட்டுக்கணும், அதுதான் ஒண்ணு. இது வேற ஒண்ணும் கிடையாதுங்க, எல்இடி ட்ரெஸ். நீங்க உள்ள லைட் செட் பண்ணிக்கிட்டு தினைக்கு ஒரு ட்ரெஸ் போட வேண்டியது இல்ல, ஒரே ட்ரெஸ் போட்டா போதும். லைட்டை மாத்தி போட்டீங்கன்னா சிகப்பா எரியும், பச்சையா எரியும். அப்ப பாக்குறவங்களுக்கு டெய்லி ஒரு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கு. ஓய்யா சார்ஜ் மட்டும்தான் போடணும். இப்ப சிகப்புல எரியுதா, கொஞ்ச நேரம் கழிச்சு பச்சையில எரியும். அப்புறம் நம்ம இப்போ சொல்லிக்கலாம், நேற்று சிவப்பு ட்ரெஸ் போட்டிருந்தேன், இன்னைக்கு பச்சை ட்ரெஸ், நாளைக்கு ஊதா இருந்தா முன்னாடி எழுதுறதுலாம். இது குடிசை ட்ரெஸ். மழை காலங்கள்ல, வெயில் காலங்கள்ல கொடைய பிடிச்சிக்கிட்டு மழை பெஞ்சா ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு நிக்கிறது எல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டீங்கன்னா எந்த நேரமும் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். வேலை பார்க்கும் போது வீட்டுக்குள்ளேயே இருந்த மாதிரி இருக்கேன், நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கு. மழையே பெய்யாது. மேல பச்சை பச்சையா பாத்தீங்களா, ஆடு வீடு மேய்ஞ்சலாம் பாத்துக்கணும். வீட்டு பாரம்பரியம், கரண்ட் செலவு எதுவும் கிடையாது, ஈஸி. பத்தாவதுக்கு கீழே வந்து ஓலையை வச்சு கட்டுறதுனால போகிற இடங்கள்லாம் நீங்க சுத்தம் பண்ணிக்கிட்டே போகலாம், கூட்டிக்கிட்டே. பல நன்மைகள் இருக்கு இந்த ட்ரெஸ். ஓகே, அடுத்த முறை நான் உங்களுக்கு இதோட இன்னும் வித்தியாசமான பல ட்ரெஸ்ஸுகளோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.